சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? உயர்த்தி இருக்கிறாரா? ஆமென். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவர். நாம் தேவனால் உயர்த்தப்படுவதற்கு 2 காரியங்களை அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். ஒன்று காத்திரு, இன்னொன்று கைக்கொள். காத்திரு, கைக்கொள். வெயிட்டிங் அண்ட் கீப்பிங். காத்திருங்கள், என்ன செய்யுங்க, அடுத்தது கைக்கொள்ளுங்க. நேற்றைய தினத்திலே தேசத்தை அசைத்த ஒரு சம்பவம். கரூர் பட்டணத்தில் 40 பேரை காவு வாங்கிய ஒரு நிகழ்வு. நான் அந்த நிகழ்வை பார்த்துட்டு நான் இரவு தேவ சமூகத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்தார். அவர்கள் காத்திருந்தார்கள், ஆனால் கை கொள்ளலை. என்னது? நேற்றைக்கு நடந்த துயர சம்பவத்துக்கு காரணம் என்ன? அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறீங்களே. நடந்துச்சா நேற்று? 6 குழந்தைகள், 10 பெண்கள், எல்லாம் சின்ன வயசில் உள்ளவங்க மரித்து போனார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காத்திருந்தாங்க, ஆனால் என்ன செய்யலை? கை கொள்ளலை. 8:45 வருவார் என்று 5 மணிக்கே காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுத்த நெறிமுறைகளை, வழிமுறைகளை அவர்கள் என்ன செய்யலை? கை கொள்ளலை. 3 மணிக்கு அடுத்த பட்டணத்துக்கு வருவார் என்று சொல்லி காலையிலிருந்தே காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் அவர்களுக்கு கொடுத்த வழிமுறைகளையும் அவங்க என்ன செய்யலை? கை கொள்ளலை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை உயர்த்தப்படுவதற்கு காத்திருந்தால் மட்டும் போதாது, கை கொள்ளவும் வேண்டும். ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துகிறது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அப்போ காத்திருப்பது மட்டுமே நம்மை உயர்த்தாது. காத்திருக்கிற காலத்தில் அவர் நமக்கு கை கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரியங்களை நாம் கை கொண்டு காத்திருந்தால் அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நம்மை உயர்த்துகிறவர். தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீதை தேவன் உயர்த்தினார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று உயர்த்தப்படுவதற்கு முன், உயர்த்தப்பட்டதுக்கு பின். இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி, திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின், கல்யாணத்துக்கு முன். சாரி, 2 ஒன்று தானோ? ஆமாம். புரியாமல் உட்காந்து நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறத பார்த்தா ஒருவேளை திருமணம்னு சொன்னனால புரியலையோ, அதனால கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி, இப்படி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். அப்போ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உயர்த்தப்பட்ட பிறகு தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வேகமாய் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். தேவன் நம்மை உயர்த்த போகிறார். தேவன் நம்மை உயர்த்துகிற காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம்.
தேவன் நம்முடைய குடும்பங்களை உயர்த்துகிற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நாம் எந்த இடத்திலெல்லாம் தாழ்த்தப்பட்டு போனோமோ, எந்த இடத்திலெல்லாம் தலைகுனிந்து காணப்பட்டோமோ, அந்த இடங்களிலெல்லாம் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துகிற ஒரு நல்ல சீசனில் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் நம்முடைய எல்லைகளுக்குள் தாழ்த்தப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேலர்களுடைய தலைகள் உயர்த்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. சவுல்கள் தாழ்த்தப்பட போகிறார்கள், தாவீதுக்கள் உயர்த்தப்பட போகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் என்ன உயர்த்த போகிறார்? தேவனின் குடும்பத்தை உயர்த்த போகிறார். தேவனின் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். தேவனின் திருச்சபையை உயர்த்த போகிறார். தேவன் நம்முடைய ஊழியங்களை உயர்த்த போகிறார். அவர் உயர்த்துகிற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இது அந்த சீசன் அப்படிங்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதை நீங்கள் பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில காரியங்களை நாம் தியானிக்கும் போது அதே அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது என்றால் நாமும் உயர்த்தப்பட போகிறோம் என்பதை அறிவதற்கு அது ஏதுவாயிருக்கும். முதலாவது 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். தாவீது உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவன் மறக்கப்பட்டான். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவன் மறக்கப்பட்டான். இங்கே ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினவன் தாவீதை மறந்து போனான். மறக்கப்பட்ட தாவீது, மறக்கப்பட்ட தாவீது தகப்பனால் மறக்கப்படுகிறான். ஒரு தேசத்திலே தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருவதே ஆசீர்வாதம். காரணம், அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் இருக்கிற இடத்தில் தான் ஜனங்கள் போய் அவர்களை சந்திப்பார்கள். எங்கே தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எந்த பட்டணத்துக்குள் போனாலும் தீர்க்கதரிசி இருக்கிற இடத்தில் தான் ஜனங்கள் போய் தேவனுடைய ஆலோசனை கேட்பது வழக்கம். அப்ப நான் தேடி போகிற ஒரு மனுஷன், நான் தேடி போகிற ஒரு தேவ மனுஷன் இப்பொழுது என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு, அது ஒரு பெரிய கொண்டாட்டத்தினுடைய நிகழ்ச்சி. அப்ப சாமுவேல் நாளைக்கு ஈசாயினுடைய வீட்டுக்கு வருகிறான் என்கிற செய்தியை ஆமென் ஈசாய்க்கு தெரிவித்திருக்க கூடும். தெரிவித்திருக்கிறதுனால தான் இவர்கள் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்க்கிறான், பலி விருந்துக்கு ஆயத்தமாயிருக்கிறான். எல்லா காரியங்களும் அங்கே ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கும்போது சாமுவேல் வருகிற செய்தி ஏற்கனவே ஈசாய்க்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சாமுவேல் என் வீட்டுக்கு வருகிறான் என்று சொன்ன உடனேயே அவன் எல்லாரிடத்திலும் அந்த காரியத்தை சொல்லி இருப்பான். என் வீட்டுக்கு நாளைக்கு சாமுவேல் வராரு, என் வீட்டுக்கு நாளைக்கு சாமுவேல் வராரு. ஆமே, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லி இருப்பான். மக்களே கேட்டியா, சாமுவேல் என் வீட்டுக்கு வராரு. மைனியை கேட்டியா, சாமுவேல் என் வீட்டுக்கு வராரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொன்னான். பிள்ளைகளுக்கும் சொல்லி அனுப்பினான். காரணம், இவன் பிள்ளைகள் எங்கே இருந்தார்கள்? சவுலினுடைய சேனையில் இருந்தாங்க. சவுலுடைய சேனையில் சேனை வீரர்களாய், யுத்த வீரர்களாய் இருந்தவர்கள். அவர்களுக்கும் செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. நாளைக்கு நம்முடைய வீட்டுக்கு யார் வருகிறார்? சாமுவேல் வருகிறார். இப்படி எல்லாரையும் நினைவில் வைத்திருந்த தகப்பன், எல்லாரையும் மனதிலே வைத்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த தகப்பன், தனக்கு ஒருவன் இருக்கிறான், இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தகப்பன் என்ன செய்து விட்டான்? மறந்து போனான். மறக்கப்பட்ட தாவீது 7 பேரை கடந்து போக பண்ணினவன் ஒருவனை மறந்து போனான். சரி, தகப்பன் தான் மறந்து விட்டான். 7 சகோதரர்கள் இருந்தார்களே, அவர்களாவது ஒரு வார்த்தை, அப்பா
நம்முடைய தம்பிக்கு இன்னும் செய்தி அறிவிக்கப்படவில்லை. நம்முடைய இளையவன் ஒருவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நெட்வொர்க் இல்லாத ஏரியால இருக்கிறான். எங்க இருக்கிறான்? தொடர்பு இல்லைக்கு வனாந்தரத்தில் இருக்கிறான், காட்டில் இருக்கிறான். அங்கெல்லாம் டவர் இருக்காது. அப்ப யாரையாவது ஆள் அனுப்பி, எப்படி? ஏன்னா அதுக்கப்புறம் என்னதான் செய்யறான் அவன்? ஆள் அனுப்புறான். அப்ப முன்னாடி என்ன செஞ்சிருக்கலாம்? ஆள் அனுப்பி. அப்ப 7 பேருடைய எண்ணங்களிலும் அந்த ஒரு சிந்தை இல்லை. சரி, தகப்பன் தான் மறந்து விட்டான் என்றால் இந்த சகோதரர்கள் 7 பேராவது ஆமென், அப்பா நாம் மறந்து விட்டோம், நம்முடைய தம்பிக்கு இந்த செய்தி சொல்லப்படவில்லை, அவனும் இந்த பலி விருந்திலே ஆமென் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. தகப்பனாலும் மறக்கப்பட்ட தாவீது, சகோதரராலும் மறக்கப்பட்ட தாவீது. சரி, இவர்கள் தான் மறந்து போனார்கள் என்றால் அதன் பிறகு தொடர்ந்துள்ள காரியங்களை பார்க்கும்போது, சவுலுக்கு அசுத்தாவி பிடிக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆமென் கிண்ணறத்தை எடுத்து வாசிக்க, ஆமென் தம்புரு எடுத்து வாசிக்க, பாட, இசை மீட்டும் போதெல்லாம் ஒரு இளைப்பாறுதல் வருகிறது சவுலுக்கு. சவுல் சொல்லுகிறான், இவன் எனக்கு முன்பாகவே இருக்கட்டும். இப்படியெல்லாம் பக்கத்திலே நின்று பழக்கப்பட்டவன், உதவியை பெற்றவன், இளைப்பாறுதல் அடைந்தவன். ஒரு காலகட்டத்திலே கேட்கிறான், அப்னேரே இந்த பிள்ளையாண்டான் யார்? எங்கேயோ பார்த்தது போல இருக்குது, எங்கேயோ பார்த்தது போல இருக்குது, அவ யாருன்னு தெரியல. மறந்து போனான் சவுல், மறந்து போனான், மறக்கப்பட்ட தாவீது. இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மனிதர்களால் மறக்கப்படுவாய். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக உலகத்தால் மறக்கப்படுவாய். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக உறவுகளால் மறக்கப்படுவாய். ஒருவேளை இந்த காலை நேரம் மனிதர்களால், உறவுகளால், உலகத்தால், சிநேகிதர்களால், நண்பர்களால் மறக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நீ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மறக்கப்படுவாய். ஏசாயா 49:15 சொல்லுகிறது. 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும். எப்படி சொல்லியிருக்கணும்? அவள் மறந்தாள், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்ணுக்கு முன்னே. அப்போ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மறக்கப்படுவது வருகிறது. தாவீது மறக்கப்பட்டான். தாவீது என்ன செய்யப்பட்டான்? மறக்கப்பட்டான். ஆதியாகமம் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும், எப்படி? ஆனாலும் இவ என்ன மறந்துட்டாவ. பைபிள் எவ்வளவு அழகான பைபிள் இல்ல? ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். பானபாத்திரக்காரனால் யோசேப்பு மறக்கப்பட்டது நல்லது. அரண்மனையில் இருக்கிற பார்வோனால் நினைத்தருளப்பட்டார். இவன் மறந்ததுனால தான் பார்வோனுடைய சிந்தையில யோசேப்பை கொண்டு வந்தார். நீ ஒருவனை அடைத்து வைத்திருக்கிறாயே, அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது, நீ அவனை அழைத்தனுப்பி அவனை கொண்டு வா. அவன் சொப்பனத்தையும் சொல்லுவான், சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் சொல்லுவான். ஒருவேளை இவன் மறக்காம நினைத்தருளினால் அந்த உயர்வு அவனுக்கு வந்திருக்காது. நீ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மனிதர்களால் மறக்கப்படுவாய். இந்த காலை நேரத்தில் என்னைய மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறதுல ஒன்றும் இல்லை. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அதற்காகத்தான் மனிதர்களுடைய சிந்தையிலிருந்து நம்மளை எடுக்கிறார். மனுஷர்களுடைய சிந்தையிலிருந்து நம்மளை எடுப்பதற்கான காரணம் என்ன?
நம்முடைய குடும்ப உறவுகளுடைய சிந்தையிலிருந்து நம்மளை எடுப்பதற்கான காரணம் என்ன? இப்படி ஒரு உறவு இருக்கிறது, இப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதை மறந்து போவதற்கு, மறக்கடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய சிந்தையிலே இருந்தால் நாம் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுடைய சிந்தையிலிருந்து நாம் மறக்கடிக்கப்பட்டதினால் தேவனுடைய சிந்தைக்குள் பிரதானமான இடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அப்ப மறக்கப்பட்ட தாவீது என்ன செய்ய மறக்கப்பட்டான். எல்லாராலும் மறக்கப்பட்டான். மறக்கப்பட்ட தாவீது, மறக்கப்பட்ட யோசேப்பு. மோசேயை 40 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். காரியங்கள் திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. நான் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிருந்து ஓடி போனேனே, நான் தான். நம்முடைய சகோதரன் ஒருவன் எகிப்தியனுடைய கையிலே அகப்பட்ட போது நான் அந்த எகிப்தியனை கொலை செய்து நம் சகோதரனை மீட்டுக் கொண்டேனே, நான் தான் சொல்ல வேண்டியது இருந்தது. காரணம், காலப்போக்கிலே மோசே மறக்கப்பட்டு போனான். மறக்கப்பட்ட மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். மறக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். மறக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இந்த காலை நேரத்தில் நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். உயர்த்துவதற்கான அடையாளம், நீ மனிதர்களால் மறக்கப்படுவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் உங்களை மறந்தது நல்லது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சும்மா ஃபீல் பண்ணுறது, அவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்க என்ன மறந்துட்டாங்க. ஆனாலும் எப்படி? ஆனாலும் 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 மறக்கப்பட்ட தாவீது. தகப்பன் மறந்து போனான். தன் குமாரரில் 7 பேரை அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்ப கூட அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. நம்ம 7 அல்ல 8 பெத்தோம். எத்தனை பெத்தோம்? 8 காணலையே. ஒரு 8 பாப்பமே. 8 காணலையே, ஒரு 8 பாப்பமே. சில பேருக்கெல்லாம் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னே மறந்து போயிடுது. ஒன்னையே போட்டு தொங்கிட்டு இருக்கிறோம், 2ஐயே பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். மறக்கப்பட்ட தாவீது. இரண்டாவது, இந்த தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தியானிக்கும் போது அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். அதற்கவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். கவனிங்க, சாமுவேல் கேட்கிறான் ஈசாயை பார்த்து, ஈசாய், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்பதான் சொல்றான், இல்லை சார், இன்னொருத்தன் இருக்கிறான். மறைக்கப்பட்ட தாவீது. என்ன தாவீது? தாவீது இருக்கிறதே மறைச்சிட்டா சாமுவேலுக்கு. பேதுரு அனனியாள் சப்பீராளை பார்த்து கேட்கிறாரு, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அப்படின்னு அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? கொஞ்சத்தை நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? மறைச்சு வச்சிருக்கிற. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னா ஏதோ ஒன்ன நீ மறைச்சு வச்சிருக்கிற. அப்பதான் சொல்றான், இல்ல இல்ல, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அதோட முடிச்சிருந்தா அவன் நல்ல தகப்பன். அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? அவன் கேட்டானா, உனக்கு பிள்ளை இருக்குதா அப்படின்னா இருக்குது. அடுத்த கேள்வி, என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாதான் என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லணும். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆன்சர் என்னது? இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான். இப்போ அடுத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஏன்னா அவனை எவ்வளவு தூரத்துக்கு மட்டம் தட்ட முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு அவனை கீழ்த்தரமா நினைக்க முடியுமோ,
எவ்வளவு தூரத்துக்கு அவன் அற்பமா எண்ண முடியுமோ அப்படி தாவீதை அவன் தகப்பன் அற்பமா எண்ணினான். அவன் சொல்லுகிறான், இல்லை இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை மறைத்து விடுவார்கள். மறைக்கப்பட்ட தாவீது இருக்கிறதே மறைச்சிட்டான் ஈசாய். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நாம செய்த 1000 நன்மைகள் மறைக்கப்படும். ஏதோ கோபத்தில் அவசரத்தில் பேசின ஒரு வார்த்தையை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், இவ்வளோ நன்மையை செஞ்சனே, அதெல்லாத்தையும் சொல்ல மறைச்சிட்டியே, அதெல்லாம் சொல்லாம மறைச்சிட்டியே, செய்த ஒரு தீமையை மட்டும் முன்னிறுத்தியே. மறைக்கப்பட்ட தாவீது, சபையே உயர்த்தப்படுவதற்கு முன்பாக நீ மறைக்கப்படுவாய். ஆமென். தீங்கு நாளில் அவர் கூடார மறைவிலே உன்னை ஒளித்து வைத்து மறைத்து வைத்து கண்மலையின் மேல. அப்ப உயர்த்துவதற்கு முந்தின அடையாளம், முந்தின காரியம் என்ன? நாம் மறைக்கப்படுவோம். நாம் மறைக்கப்படும், நம்முடைய காரியங்கள் மறைக்கப்படும், நாம் செய்த நன்மைகள் மறைக்கப்படும், நாம் செயல்பட்ட காரியங்கள், நம்முடைய கிரியைகள் மறைக்கப்படும். நாம ஒண்ணுமே செய்யாதது மாதிரி உள்ள காட்சிகள் தோன்றும். இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்காக, இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுக்காக, இதுவரைக்கும் இந்த பட்டணத்துக்காக, இதுவரைக்கும் இந்த சபைக்காக நாம ஒண்ணுமே செய்யாத மாதிரி எல்லாம் மறைக்கப்படும். அது நல்லது. தேவன் நம்மை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். மறைக்கப்பட்ட தாவீது, மறைக்கப்பட்ட தாவீது. மோசேயை மறைத்தார்கள், நாணல் பெட்டிக்குள் வைத்து மறைத்தார்கள். எதற்காக அவன் மறைக்கப்பட்டான்? இந்த எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய போர் சேவகர்களுடைய பார்வையிலே மோசே பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மறைக்கப்பட்டான். அவன் மறைக்கப்பட்டது நிமித்தம் பார்வோனுடைய குமாரத்தின் கண்களில் அவளுக்கு இரக்கம் கிடைத்தது. சிலரை எல்லாம் ஆண்டவர் மறைக்கிறார்னா சந்தோஷமா மறைஞ்சிருங்க, ஆண்டவர் உயர்த்த போகிறார். யாருடைய கண்ணில் நாம படணுமோ அவர்களுடைய கண்களில் நாம பட போகிறோம். எந்த மனுஷனுடைய கண்ணில் கர்த்தர் நம்மளை பட வைக்கணும்னு சித்தமா இருக்கிறாரோ அந்த மனிதனுடைய கண்களிலே நம்மளை பட வைப்பார். அதுவரைக்கும் எல்லாருடைய கண்களுக்கு நம்மளை மறைச்சி வைப்பார். பார்த்துருக்கிறீங்களா? சில நேரம் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நிற்கிறவங்க எத்தி எத்தி பார்ப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அதாவது எப்படியாவது பார்வை விழுந்துடாதா, நம்மளும் இருக்கிறோம், நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண விடவே மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கட்சிக்காக உழைத்த, அந்த கட்சிக்காக பாடுபட்ட அந்த மனுஷனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியோ ஒரு எம்பி பதவியோ கொடுத்து அவனை தூக்கி உயர்த்தி அழகு பார்க்கும்போது தான் தெரியும் இத்தனை காலம் மறைக்கப்பட்டது நல்லது. ஆனால் நம்ம இன்னைக்கு மறைந்திருப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை, வெளிப்படவே விரும்புகிறோம். எக்ஸ்போசர் பயங்கரமாக நமக்கு தேவைப்படுது. ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அதை எப்படியாவது வெளிப்படுத்திடணும், 4 பேருக்கு அது தெரிஞ்சிடணும், அது 10 பேருக்கு தெரிஞ்சிடணும். இல்லை, ஆண்டவர் மறைக்கிறாரா? மனிதர்கள் அதை மறைக்கிறாங்களா? எப்படி நான் செஞ்சது வெளியே தெரியாமல் இருக்கணும்? உடனே நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு வருவாங்க 4 பேர். நீங்கள் செஞ்சதை சொல்லுங்க பாஸ்டர், நீங்கள் செஞ்சதை சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். இல்லை, அது மறைச்சு போட்டோம். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அவர் வெளிப்படுத்துவார். அப்போ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மறக்கப்படுகிறோம், உயர்த்தப்படுவதற்கு முன்பாக என்ன செய்யப்படுகிறோம்? மறைக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, இது மலை மேல் இருக்கிற பட்டணம், இது மறைந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலம்தான் அதை என்ன செய்ய முடியும், மறைக்க முடியும். அதுக்கு மேலே அது மறைந்திருக்க மாட்டாது. விதை சில காலங்கள் தான் மண்ணுக்குள்ள மறைந்திருக்கும். ஆனா காலங்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது, அது எவ்வளவு கடினமான தரையா இருந்தாலும், கடினமான நிலப்பரப்பா இருந்தாலும், அதுக்குள் இருக்கிற உயிர் அதை
பிளக்க பண்ணி அது விருட்சமாய் மேலே வரும். அப்போதான் தெரியும் இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் போட்ட விதை, இத்தனை காலமும் அது மறைக்கப்பட்டிருந்தது, இப்போ அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், நீ ஆண்டவருக்காய் விதைத்த விதைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக விதைத்திருக்கலாம். அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாய் மக்கி போனது போல இருக்கலாம். இல்லை, உன் காலங்கள் முடிந்தாலும் உன் சந்ததியுடைய காலங்கள் வரும்போது அவைகள் முளைத்தெழும்பி விருட்சங்களாயிருப்பதை உங்கள் கண்கள் காணோம். ஆமென். இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டவைகள் விதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ செஞ்ச ஆண்டவருக்காக, எவ்வளோ காரியங்களை பண்ண, எல்லாம் மறைந்திருக்கிறதே. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அவைகள் மறைந்திருக்கலாம், ஆனால் என்றைக்கும் அவைகள் மறைந்திருப்பது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க மறைஞ்சிருக்கிறதுனால என்னைக்கும் மறைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எலிசபெத்தே, உன் கருவில் குழந்தைய நான் வச்சிட்டேன், 6 மாசம் எப்படி இரு, 6 மாசம் வெளிப்படாதிரு, மறைஞ்சிரு. என்னத்தை ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார்? இத்தனை வருஷமா என் கர்ப்பத்தில் குழந்தை இல்லை, அந்த பாக்கியம் எவ்வளோ என்னை திட்டியிருப்பா, அந்த ரோசம்மா என்னை எவ்வளோ திட்டியிருப்பா. சாரி, மன்னிச்சு, வேறு பேர் ஞாபகத்து வரல. என்னை இங்கிலீஷ் பேராக படித்து வச்சுக்கணும். அமெரிக்காவிலேருந்து ஒரு 10 பேரை படித்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். இவங்க எல்லாம் என்ன திட்டியிருப்பாங்க. நான் உடனே அவங்களுக்கு என்னை வெளிப்படுத்தணும். ஃபோனை போடு அத்தா, அவளுக்கு ஒன்று ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லி ஈவா சொல்லணும்னு நினச்சிருப்பா எலிசபெத். ஆண்டவர் கரெக்டாக பார்த்தாரு. 6 மாதம் வெளியே காட்டாத, 6 மாதம் மறைஞ்சிரு, 6 மாதம் நீ இருக்கிறதே தெரியக்கூடாது, 6 மாதம் உன் கருவில் குழந்தை இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது. என்னத்த ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார்? ஆண்டவரே, ஒரு 2 மாதம் தாண்டி சொல்லலாமா? சொல்லாத. 4 மாதம் தாண்டி சொல்லாத. இவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் எல்லாம் அப்படி தான் பைபிள் வாசிப்பேன். நான் அதை வாசிக்கும் போது நான் தான் எலிசபெத். நான் 6 மாதம், இப்போவே 6 மாதம் மாதிரி தான் இருக்குது. ஆமென். ஆமாம், அது கொஞ்சம் வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. ஆமாம். இதுக்கு நோ அவுட் ஆஃப் டெலிவரி, இது டெலிவரி டேட்டே கிடையாது. ஆமாம், இது ஆண்டவராக பார்த்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான். ஆமாம். இப்போ நமக்கு, நான் அப்படியே போயிடுவேன் உள்ள. நான் தான் எலிசபெத். என் பக்கத்தில் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? எலிசபெத்துக்கு ஹஸ்பண்ட் பேர் என்ன? சக்கரியா. ஓய், நான் தான் மறைஞ்சிருக்கேன், நீராது சொல்லும். அதனால தான் அவனே ஊமையாக்கிட்டார். ஆமாம். இவ கிளப்பி விட்டுருப்பா, இவ அவரை இருக்க விட்டுருக்க மாட்டா. நீராது ஒன்று நமக்கு தங்கச்சி ஃபோன் பண்ணி செல்லம், அவன் மறைக்கப்பட்டது நல்லது. 6 மாதம் வரைக்கும் தான் மறைக்க முடியும். அதுக்கு பிறகு நீ வெளிப்படுத்தாட்டாலும் நாசரேத்தில் இருக்கிற, கலிலேயாவில் இருக்கிற அங்கே மரியாளுக்கு ஆமென் கபிரியேல் தூதன் வெளிப்படுத்துவான். என்ன வெளிப்படுத்தும் தெரியுமா? உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். உடனே குட்டி சொன்னா இல்லையே, இருந்தாலும் குட்டி சொன்னா இல்லையே அப்படின்னு மரியாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காம பைய தூக்கிட்டு அவளை பார்க்க வந்துட்டான். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன உடனே செய்வோம்? இருந்தாலும் ஒரு வார்த்தை, எப்படியாக மறைச்ச? நேத்தை கூட ரேஷன் கடைக்கு கூட வந்தா அது எப்படியாக மறைச்சிருப்பா? 1000 விளக்கம், 1000 இது. ஆனால் மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்கிறான், உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம்னு சொன்னோன்னு அவளுக்கு சந்தோஷத்தில் மூஞ்சியை தூக்கல, தஞ்சியை தூக்குனா, பைய தூக்குனா. அவளை வாழ்த்த புறப்பட்டு வந்தா, நேர வந்தா. அவள் வாழ்த்தும் போதே அவள் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை ஆவியினால் நிரப்பப்பட்டது. ஆமென். ஸ்ரீகளுக்குள் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போல ஒருவன் இல்லை என்கிற அளவுக்கு உயர்த்தப்படுவதற்கு சில காலம் மறைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். ஆனால் இன்னைக்கு நம்மளால மறைஞ்சிருக்க முடியல.
கொஞ்சம் நம்மளை மறைச்சி வைப்போம் அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி நான் மறைஞ்சு இருக்கிறது, நான் செய்கிறது எல்லாம் தெரிய வேணாமா? டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வெளிக்காட்டாதீங்க. தேவன் நம்மை வெளிக்காட்டும் போது தேவதூதர்கள் நம்மை அறிமுகப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போ தாவீது மறைக்கப்படுகிறான், தாவீது மறைக்கப்படுகிறான், மறைச்சிட்டான். மூணாவது பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில், தமிழ் ஒழுங்கா படிச்சனோ? நல்ல கவனி. அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ யார் வசத்தில் விட்டாய் வந்தாய்? 3 கொஸ்டின். மறுக்கப்பட்ட தாவீது. என்ன தாவீது? நீ இங்க நிக்காத, நீ இங்க வராத, நீ இங்க பார்க்காத. மறுக்கப்படுகிறது, வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. நீ அங்கத்தானே இருக்கணும், வனாந்திரத்தில் இருக்கணும். நீ எப்படி ஏலா பள்ளத்தாக்குல வந்த? மறுக்கப்படுகிறது. தாவீது வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிருக்கலாம். தான் கொண்டு வந்த ரஸ்துக்களை, தான் கொண்டு வந்த பொருட்களை, ரஸ்துக்களை காக்கிறவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு, என் மூத்த சகோதரன் பேர் எலியா, 2ஆவது உள்ள பேரு சம்மா, 3ஆவது உள்ள பேர் என்னன்னு தெரியல, மூத்தவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. எங்க அப்பா சொன்னாரு, கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சின்னு போயிருக்கலாம். அப்படித்தான் போகணும்னு நினைச்சான். போகும்போது ஒரு சத்தம் அங்கிருந்து கேட்குது, உங்களில் யாராகிலும் ஒருவன் என்னோடு கூட யுத்தம் பண்ண வரட்டும் அப்படின்னு ஒரு சத்தம். அதோடு அந்த சத்தம் நிக்கல, தொடர்ந்து தன் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வருகிறது. இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். இப்போ இந்த நிந்திக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அவனால கடந்து போக முடியல. சோ விசாரிக்கிறான், வாட்ஸ் ஹேப்பனிங் தேர், என்ன நடக்குது? உடனே அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, 40 நாளா கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அவன் வார்த்தையினால நாங்களும் கலங்கி இருக்கிறோம், சவுலும் கலங்கி இருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே இவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்திரம். அந்த மனுஷனை காணும் போது எல்லாரும் பயப்படுவார்கள், ஆனால் இவன் பயப்படல. இவன் பயப்படல. எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆண்டவருக்காக எதையாவது செய்து விடலாம், எப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆண்டவருடைய ஜனத்துக்காக எதையாகிலும் செய்து விடலாம் என்கிற ஒரு துடிப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாரும் இவனை வற்புறுத்தல, இதை செய், அதை பண்ணு, நீ பாடு, நீ சங்கீதம் வாசி, நீ ஜெபம் பண்ணு, நீ ஊழியம் செய், நீ இதுக்காக வா, இந்த காரியத்தில் வா. nobody compelled him. யாருமே அவனை கம்பல் பண்ணல. அவனுக்குள் இருந்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். என் தேவ ஜனத்துக்காய், என் சேனைக்காய், என் கர்த்தருக்காய் நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை தானே உருவாக்கி கொண்டு அவரிடத்திலே போய் கேட்கிறான், இந்த பெலிஸ்தியனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவனுக்கு சொல்றாங்க, இந்த பெலிஸ்தியனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம். இப்ப பாருங்க, இவன் செய்யறதுனால யாருக்கும் பெனிஃபிட்? தாவீதுக்கு அப்பாவுக்கு பெனிஃபிட், தாவீதினுடைய சகோதரர்களுக்கு. இப்ப இவன் வாய்ப்பை மறுக்கிறானே, நீ இங்க வராத, இங்க நிக்காத, இதை செய்யாதன்னு இவன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேரம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா ராஜா ஏற்கனவே சட்டம் போட்டாச்சு, இவனை கொன்னா அவனுக்கும் சன்மானம், அவன் தகப்பன் வீட்டாருக்கும் சன்மானம். அப்ப 40 நாள் சும்மா இருந்ததற்கு ஒரு பிரதிபலன் வருது. அதை கூட நினைக்கல. வாய்ப்பை நான் விட மாட்டேன்,
நான் மறுப்பேன். செய்ய விட மாட்டேன். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் தானும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான். மறுக்கப்படுகிறது தாவீதுக்கு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இரட்சகனா எழும்பும்போது கூட்டத்திலிருந்து சொல்றான், நீ எங்களை ஆட்சி செய்யவா வந்தாய்? இத்தனை வருஷம் நீ அடிமையா இருக்கிறியே, உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள மனசில்ல, அதை ஒத்துக்கொள்ள மனசில்ல. சரி வா, கர்த்தர் உன் கூட பேசுறாரா, பேசட்டும். உன்னை கொண்டு எங்களை எப்படியாவது கொண்டு போனா சரி, கானானுக்குள்ள கொண்டு போனா சரி, அப்படிங்கிற எண்ணம் வரல. வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. தாவீதே, வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதா? எந்த வாய் உன்னுடைய வாய்ப்பை மறுத்ததோ அதே வாய் உன்னை வாழ்த்துகிற காலம் வரப்போகிறது. எந்த ஜனங்கள் உனக்கான வழிகளை மறுத்தார்களோ, உனக்கான உயர்வுகளை மறுத்தார்களோ, ஏன் மறுத்தான் தெரியுமா? பேர் இவனுக்கு வந்துடும். என்ன வந்துடும்? நாங்கள் 40 நாளாக ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு, கேடயத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். காலையில் நிற்கிறோம், மத்தியானம் தூங்குறோம், மாலையில் நிற்கிறோம். ஒருத்தன் வர்றான், வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறான். நான் சொல்கிறேன், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்றா, நீ கொஞ்சம் வழிவிடு, உன்னால் முடியல. ஆனால் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் இவனை வீழ்த்தோன்னு எனக்கு தெரியுது. நான் ஏற்கனவே இவனை மாதிரி 2 பேரை பார்த்துட்டேன். ஒரு சிங்கத்தையும் பார்த்துட்டேன், ஒரு கரடியும் பார்த்துட்டேன். அவன் 2ல் ஏதோ ஒன்றை போல தான் இருப்பான். என்னை கொஞ்சம் விடுறா, உனக்கும் ரட்சிப்பு, உன் தேச ஜனங்களுக்கும் ரட்சிப்பு. நோ, வாய்ப்பில்லை, மறுக்கப்படுகிறது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எப்தாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்தாவை பார்த்து எப்தாவின் சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீ ஒரு பரஸ்திரியின் மகன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உனக்கும் எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்துக்கும் எந்த பங்கும் இல்லை, பாத்தியதும் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்துகிறார்கள். நியாயமாய் வர வேண்டியது மறுக்கப்படுகிறது. நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் மறுக்கப்படுகிறது. தகப்பன் 1, தாய் 2. ஒரு தாயினுடைய பிள்ளைகள் எழும்பி சொல்லுகிறார்கள், நீ பரஸ்திரியின் மகன், உனக்கு இந்த தகப்பனுடைய சொத்துல பங்கு இல்லை, நீ போ. நியாயமாய் வர வேண்டிய காரியங்கள் மறுக்கப்படுகிறதா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எப்தாவே, மறுக்கப்படுகிறது. 2 வசனம் தாண்டி, எத்தனை வசனம் தாண்டி? 2வது வசனத்தில் மறுக்கப்படுகிறது. 4வது வசனத்தில் வெக்கமே இல்லாம, சூடு சொர்ண எதுவுமே இல்லாம, எப்தா எடி அக்கோ பிள்ளை, இவனை யுத்தத்துக்கு வந்துருக்கானு பார்த்துக்க, ஒன்று எங்கள் கூட வந்து யுத்தம் பண்ணு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவனுக்குமே வெக்கம், மானம், சூடு சொர்ண இருக்காது. எவனையும் அற்பமா எண்ணாதீங்க, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. எதையும் மூழ்கடிக்கும் கடல், எதையும் மூழ்கடிக்கும் கடல், ஒரு துளி எண்ணெயை அதால் மூழ்கடிக்க முடியாது. நீங்க ஒரு சிறு துளி எண்ணெய் தானே அப்படின்னு அற்பமா எண்ணாதீங்க. நீங்க தலைகீழன்னாலும் அந்த துளி எண்ணெய் என்ன செய்ய முடியாது, மூழ்கடிக்க முடியாது. எப்தாவை துரத்தினார்கள், எப்தாவுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, எப்தாவுக்கான ஆசீர்வாதங்கள் மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவன் சில வசனங்களை தாண்டி வாசிக்கும் போது அவர்களுக்கு தலைவனாய் மாறினான். இன்றைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? நன்மைகள் மறுக்கப்படுகிறது. எனக்கு நியாயமாக வர வேண்டியது சார், நான் வேலை செஞ்சதுக்கு நியாயமாக தர வேண்டிய நன்மை,
நான் வேலை செஞ்ச நியாயமாக வர வேண்டிய பிஎஃப் பணம், நியாயமாக வர வேண்டிய ஆசீர்வாதம், நியாயமாக வர வேண்டிய பென்ஷன், நியாயமாய் வர வேண்டிய சொத்து, நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம், நியாயமாய் வர வேண்டிய சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என்றால் தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்பதற்கான அடையாளம். மறுக்கப்படுகிறது தாவீதுக்கு. இங்க நிற்காத. என்ன சொல்றான்? நீ யுத்தத்தை பார்க்க தான் வந்த. நீ அப்ப என்ன செஞ்ச? 40 நாள் நீ என்ன செஞ்ச? ஹலோ, 40 நாள் நீ என்னடா செஞ்ச? காலையில் எழும்புன, ஒரு குழல் புட்டம், பயரம், பப்படமும் போட்டு, ஒரு சொம்பு நிறைய கட்டன், சொம்பு நிறைய கட்டன் காப்பி குடிச்சிட்டு, பேண்டை போட்ட, ஈட்டி எடுத்த, கேடயத்தை எடுத்த, 2 லெஃப்ட் ரைட் போட்ட, நின்ன பார்த்த. யார? கோலியாத்த பார்த்த. அவன் வார்த்தைய கேட்ட. கேட்ட உடனே பயந்த. பயந்த உடனே படுத்த. பயந்த உடனே போய் என்ன செஞ்சுட்ட? இராணுவ தளவாடங்களுக்குள்ளால போய் படுத்துக்கிட்ட. புட்டுக்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம், புட்டுக்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் திரும்பவும் 4 வாழைக்காய் அப்பம், 4 பழம்பொரி, அப்புறம் பருப்போட 2 சமோசே எல்லாம் சாப்பிட்டுட்டு கட்டம் ஒரு சொம்பு நிறைய குடிச்சிட்டு தெம்பில் வந்த. கழட்டி போட்டதெல்லாம் திரும்ப எடுத்து போட்ட. தாவீது கேட்டிருக்கலாம், நீ மட்டும் 40 நாள் என்னடா பண்ண? நீயும் என்னதான் செஞ்சுட்டு இருந்த? பார்த்துட்டா இருந்த. சரி, நீ கொஞ்சம் நின்று பாரு, நான் என்ன செய்யறேன்னு பாரு. இது வரைக்கும் கோலியாத்து செஞ்சதை பார்த்த, இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ன செய்ய போறான்னு கொஞ்சம் நின்று வேடிக்கை பாரு. எல்லாம் பார்க்க முடியாது. போ 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 போ. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தாவீது கொஞ்சம் செகண்டில் சீனே மாறுது பாருங்க. மறுக்கப்பட்டவன், வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவன், எல்லாருடைய வாயிலும் வாழ்த்துகிறவனாய் மாறுகிறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஆமென். உங்களை உயர்த்துகிறார், உயர்த்த போகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சத்துரு தடுக்கிறானா? வாய்ப்புகளை எல்லாம் மறுக்கிறானா? வாய்ப்பு நன்மைகள் எல்லாம் மறுக்கப்படுதா? நீங்கள் கொஞ்சம் சூதாரமாக இருந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். சகோதரன் அவனை இகழுகிறார்கள். உனக்கிடத்தில் இந்த சில ஆடுகளை விட்டு விட்டு இங்கே வந்தாய். இவன் ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவன் ஆட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் அதை தேவன் தன் மனதிலே வைத்து கோலியாத்தை களைந்து போடுவதற்கு, அழித்து போடுவதற்கு தாவீதை ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்றினார். மறுக்கப்படுகிறதா? நன்மைகள் மறுக்கப்படுகிறதா? உயர்வுகள் மறுக்கப்படுகிறதா? நியாயமாக வரணும், நியாயமாக செய்யணும், ஆனால் மறுக்கப்படுகிறது. நான் வேலை பார்க்குற இடத்துல, அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், தனியாரில் வேலை செய்யலாம், நியாயமாக வரணும், ஆனால் மறுக்கப்படுகிறது. ஆட்சி செய்கிற இடத்துலேருந்து நியாயமாக வர வேண்டியவைகள், இந்திய தேசத்திலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் நியாயமாய் வர வேண்டியது, பேச்சுரிமை, எழுத்துரிமை, மத உரிமை, வழிபாட்டு உரிமை, இதெல்லாம் நியாயமாக வர வேண்டியது, அதெல்லாம் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது என்றால் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். தேவன் நம்மை உயர்த்த போகிறார். தாவீதே மறக்கப்பட்டாயா? தாவீதே மறைக்கப்பட்டாயா? தாவீதே மறுக்கப்பட்டாயா? கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். எதுக்காக தெரியுமா? நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நீ சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சுதந்தரிக்கிற காலங்கள் வரப்போகிறது.
இதுவரைக்கும் சுதந்திரிக்காதவைகளை சுதந்திரிக்கிற காலங்கள் வரப்போகிறது. எதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம சுதந்திரிக்கணும் நினைச்சு சுதந்திரிக்காம போனோமோ, சுதந்திரிக்க முடியாம போச்சுதோ, எதெல்லாம் சுதந்திரிக்கிற நேரம் வரைக்கும் வந்துட்டு மறுக்கப்பட்டதோ, அதை எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி சுதந்திரிக்கிற ஒரு காலத்துக்குள்ளால கர்த்தர் நம்மை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஸோ 3 காரியங்கள். 1, உயர்த்தப்படுவதற்கு முன்பாக தாவீது மறக்கப்பட்டார். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக தாவீது மறைக்கப்பட்டார். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக தாவீதுக்கு மறுக்கப்பட்டது. தாவீது மறுக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். என்னை அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, இன்னார் மறந்துட்டாங்க, ஊழியக்காரங்க மறந்துட்டாங்க, சபை மறந்துருச்சு, என் குடும்பக்காரங்க மறந்துட்டாங்க, பிள்ளைங்க மறந்துட்டாங்க, வேலை செஞ்ச இடத்துல மறந்துட்டாங்க. அதெல்லாம் போட்டு பேசாம, நான் மறக்கப்பட்டது நான் உயர்த்தப்படுவதற்கு, நான் மறைக்கப்பட்டது உயர்த்தப்படுவதற்கு, நான் மறுக்கப்பட்டது உயர்த்தப்படுவதற்கு. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus. Thank you, Jesus. தாவீதே, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God is going to exalt you. உங்களை உயர்த்த போகிறார். ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். எவ்வளவு நன்மை செஞ்சோம், ஆனாலும் மறந்துட்டாங்களே. நான் வாசிக்கும் போதெல்லாம் உனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சதே சவுலே, கொஞ்ச நேரத்தில் நான் யாருன்னு மறந்துட்டியே. இவன் யாருடைய பிள்ளைன்னு கேட்குறியே. உனக்கு தான் சொன்னாங்களே, ஈசாயினுடைய குமாரன் ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன், எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்களே. ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டியே சவுலே. 7 பேரை கடந்து போக பண்ண தெரிந்த உனக்கு எப்படி ஒருவனை மறந்து போக முடிந்தது? சரி, ஒருவன் தான் மறந்து போனான் என்றால் 7 பேர் மறந்து போனார்கள். ஒருவனும் ஞாபகப்படுத்த முன்வரவில்லை. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. உங்களை உயர்த்த போகிறார். யார் மறந்தாலும் that's not a problem. ஆண்டவர் நம்மை மறக்கக்கூடாது. சில மனிதர்களுடைய சிந்தைகளுக்குள் இருந்து தேவன் நம்மளை அப்புறப்படுத்துவதற்கு காரணம், நாம் தேவனுடைய சிந்தைக்குள் நாம் இருப்பதற்காக. Thank you, Jesus. தாவீது இருக்கிறதையே மறைச்சிட்டான் தகப்பன். இல்லை, இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மறந்ததே ஒரு குற்றம், அதுலயும் மட்டம் தட்டுகிறான். மறக்கப்பட்டவன், மறைக்கப்பட்டவன், மட்டம் தட்டப்படுறான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் மூத்தவன்
ஆர்மியில் இருக்கிறான், இவன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், இவன் துபாயில இருக்கிறான், இவன் இவன் இங்கதான். Thank you Jesus. எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் தெய்வம் உங்களையும் என்னையும் மறக்கல, மறக்கல, மறக்கல. மறைக்கப்பட்டது உண்மை. இவ்வளோ செஞ்சும் நம்ம வெளியில வரலையே, இவ்வளோ பண்ணியும் நம்முடைய காரியம் வெளியில வரலையே. மறைச்சிட்டாங்களே. மறைந்திருப்பது நல்லது. உயர்ந்திருப்பதற்கு சில காலம் மறைந்திருப்பது நல்லது. தேங்க்யூ அப்பா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைந்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைந்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். ஏசையா ஐயா ஸ்தோத்திரம். நீங்க எங்களை மறக்கல. ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஓ ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். ஓ ஏசையா. உலகம் எங்களை மறந்தபோது நீர் எங்கள் மேல் நினைவாயிருந்தீரே. ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஓ ஏசையா. இந்த காலை நேரம் கர்த்தர் சிலரை நினைத்தருளுகிறார், சில குடும்பங்களை நினைத்தருளுகிறார். மறக்கப்பட்ட உன்னை, மறைக்கப்பட்டவனுடைய கிரியைகள், மறுக்கப்பட்டவனுடைய வாய்ப்புகள் இந்த காலை நேரம் தேவனுடைய சிந்தைக்குள் வருகிறது, தேவனுடைய எண்ணங்களுக்குள் வருகிறது. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ
என் மேல் நினைவாயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் மறக்கப்பட்டது நல்லது, நான் மறைக்கப்பட்டது நல்லது, எனக்கானவைகள் மறுக்கப்பட்டது நல்லது. இதெல்லாம் இருந்ததுனால தான் நான் உயர்த்தப்படுவதற்கு அது காரணமாயிற்று. நான் உயர்த்தப்படுவதற்கு அது காரணமாயிற்று. நான் உயர்த்தப்படுவதற்கு காரணமாயிற்று. நான் உயர்த்தப்படுவதற்கு அது காரணமாயிற்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார், நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. தாவீது சிக்லாக்கிலே வந்தபோது தன் சொந்த ஜனங்கள் தன்னோடு இருந்தவர்களே கைகளிலே கல்லை எடுத்து அவனை எறிந்து கொல்ல பார்க்கிறார்கள். அவன் அவர்களுக்காக செய்த நன்மை எல்லாம் மறக்கப்பட்டு போகிறது. இவ்வளவு நாளும் எவ்வளவு நன்மையை தாவீது அவங்களுக்கு செஞ்சிருப்பான். இப்போ ஒரு பிரச்சனை, மறந்துட்டாங்க. மறக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்களா? எலியாவை சில காலம் கேரி தாற்றண்டையில் மறைத்து வைத்தார். எதுக்கு தெரியுமா? அடுத்த அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக அவனை காண்பிப்பதற்கு. சில மறைக்கப்படுதல் வருகிறது என்றால் சில உயர்த்தப்படுகிற அனுபவங்களும் வரப்போகிறது. சில வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்றால் அதைவிட ஒரு உன்னதமான வாய்ப்பை கர்த்தர் நமக்காக திறக்க போகிறார். சில நன்மைகள் மறுக்கப்பட்டது, சில உயர்வுகள் மறுக்கப்பட்டது, சில ஆசீர்வாதங்கள் மறுக்கப்பட்டது. இது வந்திருந்தா நல்லா இருக்குமே, அது வரலையே. கடைசி நேரத்தில் கை கெட்டினது வாய் கெட்டலையே. போனது போகட்டும், அது போனது நல்லது. கர்த்தர் தரப்போகிறது மிக சிறந்ததாக இருக்க போகிறது. மிக சிறந்ததாக இருக்க போகிறது. மிக சிறந்ததாக இருக்க போகிறது. கர்த்தர் சிலரோடு கூட இந்த பகல் வேளை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டது நல்லது. சில வாய்ப்புகள் உனக்கு மறுக்கப்பட்டது நல்லது. ஆண்டவர் உனக்கான சில வாய்ப்புகளை இந்த நாட்களிலே திறக்க போகிறார். அந்த வாய்ப்புகள் உன்னை வானுயரங்களுக்கு உயர்த்த போகிறது. கண்மலையில் உன்னை உயர்த்த போகிறது. மறுக்கப்பட்டவைகளுக்காக நீ இந்த காலை நேரத்திலே கலங்கி கொண்டு நிற்க வேண்டாம். மறுக்கப்பட்டவைகள் அப்படியே இருக்கட்டும். கர்த்தர் உனக்காக புதிய வழிகளை, புதிய நன்மைகளை, புதிய பாதைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். தாவீதே, தாவீதுக்கு சிங்காசனம் மறுக்கப்பட்டது. ஆனா ஒரு நாள் அந்த சிங்காசனம் அவனுக்காய் காத்திருந்தது. நீ மறக்கப்பட்டிருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம், மறுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் நான் என் மனசுல வச்சிருக்கிறேன். நான் மறக்கலை. இதெல்லாம் நீ மறக்கப்பட்டு போனது நான் மறக்கலை. மறைக்கப்பட்டது நான் மறக்கலை.
உனக்கு மறுக்கப்பட்டவைகளை நான் மறக்கலை, நான் என் மனசில் வச்சிருக்கிறேன், என் மனசில் வச்சிருக்கிறேன். அதுவே போதும். நாம் அவர் மனதில் இருக்கிறதே போதும். நாம் அவருடைய சிந்தையை ஆட்கொண்டிருக்கிறதே போதும். நாம் அவருடைய எண்ணங்களில் இருக்கிறதே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். என் மதில்கள் எப்பொழுது அவருக்கு முன்பாக இருக்கிறது ஆசீர்வாதம். அவருடைய உள்ள கையில நான் வரைந்திருக்கிறேன், அதுவே போதும். உலகம் என்ன மறந்தா என்ன, உலகம் என்ன மறைச்சா என்ன, உலகம் எனக்கு மறுத்தா என்ன, நான் அவர் உள்ளங்கையில் இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கடந்து போவோம். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் சமீபமாக இருக்கிறது. சுதந்தரிக்க போகிறீர்கள். சிலரெல்லாம் பூமியை சுதந்தரிக்க போறீங்க. சிலருக்கு புதிய அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணுறார். சிலதெல்லாம் புதுசாக வாங்க போகிறீங்க, சுதந்தரிக்க போகிறீங்க. அது சின்னதோ பெரியதோ கர்த்தர் சுதந்தரிக்க பண்ண போகிறார். 10வது மாதம் சுதந்தரிக்கிற மாதம், பெற்றுக்கொள்ளுகிற மாதம். 9 மாதங்கள் காத்திருந்து 10வது மாதத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பலனை தரப்போகிறார், உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோம். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான சிநேகம் ஐக்கியம் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருந்து சுதந்தரிப்பதற்கு நம்மை உயர்த்துவதாக. ஆமென்.